ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி மீந்து போச்சு, அதுக்கு புதுசாக ஒரு சாம்பாரோ சட்னியோ செய்கிறதுக்கு உங்களுக்கு டயர்டாகவோ இல்லை சோம்பேறித்தனமாகவோ இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக இட்லி மீந்து போச்சுன்னா இட்லி உப்புமா செய்வோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக க்யூப் மசாலா இட்லி செஞ்சு டேஸ்டியாக சாப்பிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் டு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் ஒரு பிஞ்ச் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் கூட போதும். ஏன்னா இட்லியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எப்பயுமே தாளிக்கும் போது இட்லி தாளிக்கும் போது போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப க்ரன்ச்சியாக கடிக்கும்போது ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர், சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்குவேன் இட்லி உப்புமா செய்யும்போது அண்டு இட்லி இந்த மாதிரி பெரட்டி சாப்பிடும்போது. கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆனாலும் காஞ்ச கருவேப்பிலையும் ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு பொருள் தான். நான் அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சுப்பேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும்போது நம்ம அனலை வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம், இல்லாட்டி பொடியெல்லாம் தீஞ்சிடும். கொஞ்சம் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லிலையும் உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும், இல்லாட்டி ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். எப்பயுமே இந்த இட்லி உப்புமா செய்யும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, உப்பு கூடுதலாக சேர்த்துடக்கூடாது. இப்போது கட் பண்ணி வச்ச க்யூப் இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செய்து முடிக்கிற வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இட்லி வந்து வெந்து தான் இருக்குது. நம்ம போடுற மசாலா மட்டும் பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம அனல்லே வச்சுருக்கோம். அதுக்காக மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக தீயாமல் அழகாக நமக்கு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் இட்லியில் படுற மாதிரி நமக்கு பெரட்டி எடுக்கும்போது நமக்கு எல்லா பீசஸும் சாப்பிட்ற வரைக்குமே வந்து மசாலா நமக்கு வாய்க்கு ருசியாக கிடைக்கும். இப்போ நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் எல்லா க்யூபும் ஹீட் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். ஸோ சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம ரெசிபி செஞ்சு சாம்பார் செஞ்சு சட்னி செஞ்சு போர் அடித்து நம்ம யூஸ்வலாக ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ஃபோர்க் ஸ்பூன் போட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா குத்தி குத்தி சாப்பிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க, ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க டிஃபன் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடும் தான் இந்த இட்லி, க்யூப் இட்லி மசாலா இட்லி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். அதுபோக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டி வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.